Taste the Daily. திரு ஜவஹர் அலி சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். 2026 தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட்டணி கணக்குகள் எவ்வாறு இருக்கும், எப்படி மாறும் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கு, பேச்சுக்கள் இருக்கு. எப்படி இருக்கும் சார்? இல்ல, அதாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும், பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் எப்பொழுதுமே மாறிக்கொண்டேதான் இருந்திருக்கிறது. இது வரலாறு. ஏன்னா நீங்கள் முதல் நாள் வரைக்கும் ஒரு கட்சியோட கூட்டணி பேச்சு நீண்ட காலமா இருந்த வரலாறுகள் உண்டு. அதற்கு மறுநாள் காலையில் போயஸ் கார்டன் சீட்டுல கையெழுத்து போட்டு அதனுடைய தொகுதிகளை பெற்ற வரலாறுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தேர்தல் கணக்கு என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தால் கூட கொள்கை என்பது இந்த தேர்தலை யாருமே கணக்கு வைக்கப்பட மாட்டாங்க. அதாவது நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்பது நிச்சயமாக ஒன்று. அது மாதிரிதான் ஏற்கனவே கடந்த காலங்கள்ல திமுக கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்ன காங்கிரஸோடும், பண்டாரம் பரதேசின்னு சொன்ன பிஜேபியோடும், அதே முக்காடு போட்ட முசோலின் இந்திரா காந்தி என்று சொன்ன இந்திரா காந்தி மீண்டும் மீண்டும் கூட்டணி வைத்திருக்கிற வரலாறுகள் உண்டு. அதனால தேர்தல் கணக்கை வைத்து பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் எப்படியும் மாறும், யாரும் நிரந்தர எதிரியின் நண்பன் என்ற கணக்கு பார்க்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க தமிழகத்துல உள்ள பிரச்சனைகளை எல்லாம் சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ஏத்துக்கிட்டா எங்களுக்கு குறிக்கோள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் திமுக கூட்டணிகள் இருக்காங்கள, அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்ததால் அதே போன்று இந்த விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் பல்வேறு கட்சிகள் ஒரு நிலையில் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலை மக்கள் வாழ்வதற்கு கூட ஒரு தகுதியற்ற ஒரு மாநிலமா போய்கிட்டு இருக்கு. விலைவாசி உயர்ந்திருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கடுமையான எல்லாம் மக்கள் போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இல்ல, நீங்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க, இது கொள்கை கூட்டணியா இருக்க வாய்ப்பு இல்ல வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இது அரசியலுக்கான தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னா இன்னும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக? நிச்சயமாக மேடம். அதாவது அதிமுக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி, பாமக போன்ற கட்சிகளோடும் கூட்டணி வைத்திருக்கிறாங்க. இப்பொழுது இன்னும் சில கட்சிகள், இன்னும் சொல்ல போனா பல கட்சிகள் அதாவது ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி, ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய இயக்கம், அதே போன்று நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது என்பதற்காக அந்த அதிகாரம் எனக்கு இல்லைங்கிறதுக்காண்டி பல்வேறு கட்சிகள் வர இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவு பெற்றிருக்கிறது. அதற்கு தொகுதி எவ்வளவு என்று அறிவிக்கக்கூடிய அந்த அதிகாரம் படைத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். கூடிய விரைவில் மாண்புமிகு பிரதமர் 23ஆம் தேதி சென்னைக்கு வர இருக்கிறார். அதற்குள் ஒரு கூட்டணி, ஒரு நிறைவு பெறும் அதிமுக கூட்டணி. அது ஒரு மகா கூட்டணி, மெகா கூட்டணியாக அமையும். அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும். நிச்சயமாக சொல்ல போனால் இந்த பொங்கல் தான் திமுகவுக்கு கடைசி பொங்கல். அடுத்த பொங்கலில் இப்போ இந்த கொள்கை கூட்டணி அப்படின்றது கண்டிப்பா சார், கொள்கை கூட்டணி அப்படின்றது தேர்தல் கூட்டணியா மாறுவதற்கான காரணம் என்ன சார் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல? இல்ல, தேர்தல் இது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணி எல்லாம் எப்பொழுதும் எந்த காலத்திலும் இருக்குது அல்ல. தேர்தலுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்கு, இப்ப நீங்க திமுக நீங்க இலங்கை தமிழர்ல ஒரு நிலைப்பாடு, 10% இடஒதுக்கீடு உயர் ஜாதி பிரிவினருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். காங்கிரசுக்கு வேறு நிலைப்பாடு இருக்குது. கம்யூனிஸ்டுகளுக்கு நீட்ல ஆதரிக்கிறார்கள், இங்க வேறு நிலைப்பாடு இருக்குது. அதனால இது கொள்கை சார்ந்து எந்த கூட்டணி அமைப்பதில்லை. அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, ஒரு கொள்கை இருக்கும். அதிமுக ஒரு நிலைப்பாடு, ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் ஒற்றை இலக்கு என்பது இந்த தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்தால் சிறப்பா இருக்கும், மக்கள் விரோத குடும்ப ஆட்சி நடக்கக்கூடாது, அதுதான் ஒற்றை இலக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் கணக்கு இருக்க போறது. இந்த தேர்தலை இப்போ பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி கண்டிப்பா உடையும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அங்கேயும் சில பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த கூட்டணி உடையுமா? நிச்சயமாக. அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண தேர்தலா இருக்காது. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு யுத்தமாக தான் இருக்கும். அந்த யுத்த களத்துல
அதிமுக திமுக என்று ரெண்டு மாபெரும் கட்சிகள் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்க போறாங்க. மற்ற கட்சிகள்லாம் இந்த யுத்தத்துல 10 கட்சிகள் எல்லாம் சத்தம் தான் இருக்கும் தவிர வேற எந்த வெளிப்பாடும் இருக்காது. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏன் சொன்னார்னா, அதற்கான அறிகுறிகள் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்றைக்கு தெரிய வந்திருக்கு. இன்றைக்கு கூட நம்ம அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சச்சின் பைலட் சொல்ல ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. சச்சின் பைலட்டுங்கிறது மிக முக்கியமான கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், முக்கியமான வந்து நம்ம வந்து மாணிக் தாகராக இருக்கட்டும், கிரீஷ் ஷோடங்கராக இருக்கட்டும், இன்னும் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு மாணிக் தாகூர் ஒன்று எதிர்க்காரு, நான் உடனடியாக மதுரையிலிருந்து நான் டெல்லிக்கு புறப்படுகிறேன், எனக்காக அல்ல என் இதயத்தை காக்கும் காங்கிரஸ் கட்சி தோழர்களினுடைய குரலை டெல்லியில் ராகுல் காந்தியிடம் ஓங்கி ஒழிப்பதற்காக அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாரு. இது எல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த திமுக கூட்டணியில் நாமல் இருந்தால் வெற்றி பெற முடியாது. ஏன்னா கடந்த 5 வருடமாக திமுக கூட்டணி வந்து இவர்கள் வாய் திறக்கவே இல்லை. தமிழகத்தினுடைய அதிகமான பிரச்சனைகளை கூட எதுவுமே பேசல என்ற மனக்குமுறல் மக்களிடம் இருக்கிறதுங்கிறத கடைசி கட்டத்துல இப்ப ஒவ்வொரு கட்சியும் உணர்ந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி உடையும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கீங்க, எடுத்துக்கிறேன் சார் உங்க கருத்தை. இன்னும் நீங்க இவங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்களா? 2006 திமுக ஆட்சியில் இருந்த போது அன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்டார்கள். ஆனால் அன்றைய நிலை என்னடா, மத்தியிலே காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தது. மைனாரிட்டி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட், காங்கிரஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட். அங்க அந்த நிலையில திமுக ஆபோசிட்னா மத்தியில பிரச்சனை வரும் என்பதற்காகத்தான் அவர்கள் விட்டு கொடுத்தார்களே ஒழிய, இப்போ 2026 தேர்தல்ல அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்ல, அவங்க நிலைப்பாட்டுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. நன்றி சார். அடுத்த சுற்றுக்கு உங்ககிட்ட வரேன். அடுத்தது திரு ஜவஹர் அலி சார், ஒரு திமுகவுக்குன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்கு. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அதுல இருந்து விலகுறாங்க அப்படின்னா ஒரு 3வது கூட்டணி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது மேடம், அதாவது வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பூனைக்கு யார் மணி கட்டுவதுன்ட்டு. அப்போ யாராவது ஒருத்தர் மணி கட்டாங்கன்னா அது சீட்டு கட்டு மாதிரி அது வந்து சரியுங்கிறது வந்து அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பொறுத்த வரைக்கும் 3வது அணி வந்து உருவாகுமான்னு கேட்டா உருவாகலாம். ஆனால் அது ஒரு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்த முடியுமான்னா அது ஏற்படுத்த முடியாதுன்னா கடந்த கால தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள்லாம் சொல்லி இருக்குது. ஆனா ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாக்குறது வந்து 2 திராவிட கட்சிகளை தான் தங்களுடைய முக்கியமானவர்களா எஜமானர்களா, மக்கள் தான் எஜமானர்களா இருந்தா கூட மக்கள் வந்து அவர்கள் 2 பேரை தான் எதிர்நோக்குறாங்க. சரி, அப்படி 3வது கூட்டணி ஒண்ணு உருவாச்சுன்னா அது திமுகவை உடைஞ்சுதான் அது 3வது கூட்டணியா உருவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க இப்ப அவர் போனா என்னடா, இப்ப அவர் போனா விஜய் கூட்டணிக்கு போவார்கள். அவர்கள் காங்கிரஸ் உடைஞ்சா காங்கிரஸோ எந்த கட்சி போனாலும் சரி நேராக விஜய் கூட்டணி தான் போவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அது தெளிவான விஷயம். அப்ப விஜய் கட்சிக்கு போகணுங்கிறது தான் வந்து அவர்களுடைய நிலைப்பாட்டுலதான் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. என்னடா இந்த நல்லா தெரிஞ்சீங்கன்னா காங்கிரஸ் எவ்வளவு அழுத்தம் கொடுங்க, இந்த ஜனநாயகன் படம் திமுகவுக்கு எதிரான படம் என்று திமுக தலைவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது. இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய வகையில தான் இந்த படம் வந்திருக்குன்ட்டு ஏற்கனவே வெளியே வந்த தகவல். இந்த படத்தை தான் வெளியே வரணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் சொல்றாங்க. அப்போ எப்படியாவது இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி நம்ம விஜய் கூட்டணிக்கு போகணுங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. ஒருத்தர் போயிட்டாருன்னா அது இருங்க மேடம் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்குள்ள கேளுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தாமடி என்ன டைம் கொடுக்குறீங்கன்னு தெரியல. நான் 1 நிமிஷம் தான் பேசுறேன், ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறுத்தினீங்கன்னா அது என்ன முறை எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல்ல கூட கருத்து வாங்கல, ஒரு கருத்து வேணா அதிகாரப்பூர்வ செய்தி சில கருத்துக்களை வாங்கிக்கோங்க. அது மாதிரி அந்த நிலையில தான் இல்ல என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, வேற கருத்து மாத்திரம். இல்ல சார், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல நான் நீங்க சொன்ன குற்றச்சாட்டை திரு மோகன் சார் கிட்ட கேட்டு பதில வாங்கி உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதே மாதிரி ஏன்னா இப்போ மோகன் சார் சொல்லக்கூடியப்போ எல்லோரும் எல்லா கருத்துக்களையும் பேசிடலாம்.
இப்ப மோகன் சார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அந்த குற்றச்சாட்டுக்கு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நான் தான் பதில் சொல்ல முடியும். அதனால சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. அதே மாதிரி பாமக உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. இந்த பாமகவை யார் உடைச்சது? இந்த அன்புமணி ராமதாஸ் கடுமையாக திமுகவை எதிர்த்த நிலையில இருந்தாரு. அதனால இதை உடைச்சது யாருன்னா திமுக. ஏன்னா ஏற்கனவே இவர்களுக்கு பல்வேறு கட்சிகளை உடைத்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டணி எவ்வளவு பலமா உருவாகுது, யார் யார் கூட்டணியில் இருக்கிறாங்க என்பதெல்லாம் முக்கியம் இல்ல. மக்களுடைய மனநிலை என்ன இருக்குதுன்னா, கடந்த காலங்கள் இந்த 2016 இருந்து 21 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில் புரட்சியாக இருக்கட்டும், கல்வி புரட்சியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு புரட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாடு எவ்வளவு அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு 2021 இருந்து 26 வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை போயிருக்குங்கிறது மக்கள் எதிர்பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஒண்ணு. இரண்டாவது, கூட்டணி பலம் என்பது நீங்கள் அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை இன்றைக்கு கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னடா எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி ஏற்கனவே சொல்லிட்டார், மெகா கூட்டணி அமைக்கப்படும். அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான கூட்டணியாக இருக்கும், அதுதான் வெற்றி பெற கூட்டணியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் முக்கியமான கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் எதிர்கட்சி அந்தஸ்தை வழங்கியது அதிமுக. அப்ப அதிமுக கூட்டணியில் வந்தாதான் அவர்கள் அந்த மற்ற கட்சிகளுக்கு அங்கீகாரம் என்பதை அவர்களும் உணர்ந்திருக்காங்க. ஏற்கனவே இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 3 கட்சிகளுக்கு தங்களுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்காங்க, அதையும் உணர்ந்திருக்காங்க. ஆகவே என்னதான் விஜய் அவர்கள் ஒரு ஆசை காட்டி நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னா கூட மக்கள் என்ன நினைப்பாங்க, திமுக கூட்டணியில் இல்லையா ஆட்சி இருக்கா, அடுத்த முறை. ஏன்னா திமுக வரலாறு எப்பொழுதுமே தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறும் இல்லை, தனித்து போட்டியிட்ட வரலாறு வெற்றி பெற்ற வரலாறும் இல்லை. ஆனா அதிமுகவுக்கு இந்த வரலாறுகள் இருக்கா. அப்போ இந்த தேர்தல் களத்தை மக்கள் அதிமுக பக்கம் இரட்டையின் பக்கமாக அதை வெற்றி பெற வைப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூட்டணி கணக்கு என்பது அதிமுக வெற்றி கணக்காக இருக்கும். அதற்காக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக 5 முக்கியமான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருக்காரு. அது மிகச்சி ஏன் நான் இன்னைக்கு வழங்கினான்னு கூட கேட்கலாம். இந்த ஏன்னா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் அவர்களுடைய பிறந்தால் அந்த நாளில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த முக்கியமான 5 வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கார்கள். அப்பொழுது கூட திமுக நண்பர் கூட கேட்கலாம், எப்படிங்க இவ்வளவு கடன்ல நிறைவேற்றம்னா, என்ன ஏற்கனவே கடனை அதிகமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய திமுக ஆட்சி அவர்கள் அதாவது அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை எல்லாம் வேறு வகைக்கு அவர்கள் குடும்பத்திற்கு கொண்டு போறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி வந்துவிட்டால் அந்த முழு வருமானமும் அரசுக்கு போய் இந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெறும் என்கிற வாக்குறுதியை எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்கியிருக்கிறார். சரிங்க சார். ஜவஹர் அலி சார், எப்படி இருக்கும்? திமுக தனித்து நிற்பார்களா இல்ல கூட்டணியோட நிற்பார்களா? எத்தனை கூட்டணி கட்சிகள் போய் சேருவாங்க? மேடம், எத்தனை கூட்டணி கட்சிகளோட அவர்கள் நின்றாலும் 2016 அப்பைக்கு 11 கட்சிகள் கூட்டணியில் தான் நின்றாங்க. அப்பயே சாதாரண 11 கட்சிகள் கூட்டணியில் தான் வச்சு நின்றாங்க. அப்ப தோத்து போலையா? அதனால இந்த எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இவர்கள் இருந்தாலும் சரி, மக்கள் தோற்கடிப்பது என்பது நிச்சயம் உறுதி. ரெண்டாவது, என்னமோ எதிர்கட்சிகள் ஃப்ரீயா இருக்கிறாங்க, நம்ம ஸ்டாலின் தான் ரொம்ப பிஸியா இருக்கிறான்னு சொன்னாரு. நம்ம நேத்து அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது கேட்டாரா இல்லையான்னு தெரியல. மோகன் சாரு பாட்டுலாம் பாடினாரு, கேட்டீங்களா? அவருக்கு ரசிகர் மன்றத்தை நீங்க ஆரம்பிக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய பாட்டு பாடினாரு, அவ்வளவு பெரிய பிஸியா இருக்காரு. ரெண்டாவது 10,788 மனுக்கள் வந்திருந்தாருன்னா எல்லாத்துக்கும் சீட்டு கொடுமை. ஆனால் அந்த ஆர்வத்தை தான் சுட்டி காட்டுறாரு. தொண்டர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க அதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர எல்லோருக்கும் தெரியும். யாருக்கும் 234 பேருக்கு தவிர்த்து கிடைக்காது. அப்படி இருந்த கூட தொண்டர்கள் உறுதியாக இறுதியாக மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும், மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உறுதியோட களத்தில் இருக்கார்கள். அதாவது எங்களுக்கு சீட்டு கிடைக்குது உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அதை பத்தி எல்லாம் கவலை.
புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும். அதற்கான தேர்தல் களத்தையும் வியூகத்தையும் இன்றைக்கு அமைக்கப்பட்டு இன்னைக்கு மிகச்சிறப்பாக பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வீறு நடை போடி வெற்றியுடன் வாகை சூடுவதற்காக இருக்கிறாங்க. நிச்சயமாக தேர்தல் களம் 2026 அதிமுகவினுடையது, இரட்டை இலையுடையது. மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்குரிய தேர்தலாக இருக்கும். சரிங்க சார், பாப்போம். இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது, காத்திருந்து பார்க்கலாம்.